ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் சொல்லலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் அந்த சம்ஸ் வந்து இந்த டைம் கேட்டிருந்தாங்க 2026. அதே மாதிரி வந்து இப்போ ஏஎல்பி டெக்னீஷியன் கேட்டாங்க. இந்த மாதிரி சம் எப்படி சால்வ் பண்ணுற பார்க்கலாம். இது கொஞ்சம் டைமிங் எடுக்கிற சம், ஆனால் ஈஸியான சம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்தாலே ஃபார் ஃபார்முலா இருக்குது a+b+c/2. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஸோ இங்கே கண்டுபிடிக்கிறதா எஸ், அதை வந்து நம்ம ஒரு இதில் கிளிக்கிற மாதிரி இருக்கும். ஏபிசிங்கிறது இங்கே கொடுத்துருக்குது. ஸோ 41 + 21 + 50/2 அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணுறப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 112 அப்படின்னு, சாரி 112 வரும். ஸோ நம்ம அடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 56 வரும். எனக்கு எஸ்ஸோட மதிப்பு வந்து 56 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது வந்து நான் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எஸ்ஸை தூக்கி இங்கே போடணும். ஸோ இப்போ 56 இங்கே வந்துடும். எஸ் மைனஸ் ஏ, அதாவது வந்து இங்கே எஸ்ஸுங்கிறது 56, அதாவது எஸ்ஸுங்கிற 56 அதை 41 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா எனக்கு வந்து 15 வரும். அதே மாதிரி இந்த 56லேருந்து 21 கழிக்கிறேன் அப்படின்னா எனக்கு 35 வரும். ஸோ அதே மாதிரி இந்த 56லேருந்து நான் 50 கழிக்கிறேன் அப்படின்னா 6 வரும். ஸோ இப்போ சீக்குவல்ட்டு இந்த சைடு கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னன்னா 1/2 b × h. அந்த பி வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, என்ன கொடுத்துட்டாங்க. ஸோ ஹைட் வந்து அதாவது பேஸ் கொடுத்தாங்க, ஹைட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து இந்த இடத்துல இதை வந்து 2 பிரித்து எழுதுனீங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ரூட்டுக்குள்ளே 7 × 8, அதாவது 7 8 56, 3 × 5 பிரித்து எழுதுங்க. 7 × 5 பிரித்து எழுதுங்க. இது 3 × 2 பிரிச்சுடுங்க. உங்களால் குட்டியாக ஆக்கிற முடிஞ்ச அளவுக்கு குட்டி ஆக்கிருங்க. ஸோ இப்போ இதில் 2 நம்பராக இருக்கிற எல்லாத்தையும் வெளியிடுங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல நான் வந்து 4, இங்கே வந்து 8 வந்து 4 × 2 மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ 3 வந்து 2 தடவை இருக்குது, அதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். 5 வந்து 2 தடவை இருக்குது, அதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். 7 வந்து 2 தடவை இருக்குது, அதை வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ 2 வந்து 2 தடவை இருக்குது, அதை வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ 4 வந்து நம்ம 2 × 2 பிரிக்கலாம். அப்போ இதுவும் 2 தடவை இருக்கனால ஒரு 2 வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 × 21 × h இருக்குது. ஸோ இந்த 2 இங்கிட்டு வர்றப்போ இதுவும் வந்து மல்டிப்ளை ஆயிரும். ஸோ நான் அப்படியே ஒரே ஸ்டெப்லேயே பண்ணுறேன். ஸோ இந்த 21 இங்கிட்டு வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 7 is 7, 3 7s are 21, இந்த 3க்கு இந்த 3 கட் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள் 5 2s are 10, 10 2s are 20. ஸோ 20 × 2 எவ்வளவு 40. அப்போ ஹச் வந்து எவ்வளோ இருக்கும் 40. இது கொஞ்சம் லென்த்தான ஸ்டெப்ஸ் தான், ஆனால் நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி. எஸ் கண்டுபிடிங்க. இந்த சைடு வந்து அந்த ஃபார்முலா போடுங்க. இந்த சைடு பேஸோட 1/2 × b × h ஃபார்முலா போட்டு ஹச் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர். இது வந்து ரிப்பீட்டட் குரூப் டி ஆர்ஆர்பி 2026 ரிப்பீட்டட் சம்மு. ஏஎல்பியில் அங்கங்கே கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.